சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கழனிக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி மரமேறி வரேன்னு சொல்லியிருந்தாங்க தேங்காய்லாம் அறுக்கிறதுக்காக. அந்த தேங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே விழுந்துடுச்சு. இப்போ இருக்கிறது கொஞ்சமாச்சும் எடுத்தால் தான் உண்டு, இல்லைன்னா பூராமே கீழே கொட்டிடும். தினமும் நம்ம நிலத்துக்கு போகல அப்படின்னா கீழே விழுந்ததுன்னா வரவங்க போகிறவங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெடியாக கிளம்பிட்டேன். காலையில் 6 மணிக்கே வந்து ஃபுல்லாக மரமேறி வந்து அந்த தேங்காயெல்லாம் ஃபுல்லாக தள்ளிட்டாங்க. அதில் கொஞ்சம் இளநீரும் தள்ளி விட்டுருந்தாங்க. அதையெல்லாம் குடிச்சிட்டு நானும், அப்புக்குட்டி, மகாப்பா 3 பேரும் கழனிக்கு போயிட்டோம். அப்புக்குட்டி கொஞ்சம், நான் கொஞ்சம்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பாதி போட்டாச்சு. பாதி வந்து ஷெட்லேயே வந்து போட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வர முடியாது. பச்சையாக இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் ஷெட்டில் வச்சுட்டு காஞ்சதை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அப்படியே ரொம்ப பசித்த மாதிரி இருந்தது. அதனால வந்து பார்த்திங்கன்னா இளநீ அப்புக்குட்டி குடித்தான். ரொம்பவே பாவங்க, கஷ்டமாக இருந்தது எனக்கே. ஆனால் வேறு வழி இல்லாமல் அப்புக்குட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் ஹெல்ப் பண்ணான். அப்புக்குட்டி நல்லா ஹெல்ப் பண்ணனால தாங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக 3 மணி போல் ஆயிடுச்சுங்க. 10 மரம் கிட்ட இருக்கும். மரமேரிக்கு வந்து ஒரு மரத்துக்கு 65 ரூபான்னு எங்கள் ஊரில் கொடுக்குறோம். உங்கள் ஊரில் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.